மதவன் ஆசிரப்பா வந்தவர் யார் என்ற விளக்கம் விளக்கமாக சொன்னால் விபரமன புரியும். விளக்கமாக சொன்னால் புரியும். விபரமன புரியும். சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. எப்படி வருகிறேன்? எப்படி வரீங்க? அஞ்சுதம் போலவே ரஞ்சித மனமே அஞ்சுதம் போலவே அவருடைய மூத்த மனைவி என்னுடைய நாமதேயம் கற்பனை என்று அழைப்பார்கள். உண்மைதான். நான் எப்படி வருகிறேன்? கொஞ்ச நடை நடந்து மன்னவரோடு நான் சந்தோஷமாக ஆண்டு வருகிறோம். மாதவன் ஒரு குறையும் இல்லை. எதில் சந்தோஷத்தில் குறை கிடையாது. ஆடை ஆபரணம் குறை கிடையாது. இதெல்லாம் இருந்தாலும் நாட்டு மக்களுக்கும் குறை கிடையாது. இதெல்லாம் ஒரு குறையும் இல்லை அப்பா. ஆனால் எங்கள் இருவருக்கும் ஒரு குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்றால் மத்த சந்தோஷம் எல்லாம் எதில் அடங்கும்? எல்லாமே போச்சுமா. எது இருந்து என்ன பாக்குது? என் மன்னவருக்கு நாடால ஒரு பிள்ளை இல்லை. கஷ்டமா ஏமா உனக்கு குழந்தை இல்லையா? நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உன்னிடம் சொல்லி இருந்தால் குழந்தைய போயிருக்குமா? என்ன சொல்ல வர? என்னது என்ன நீயே தப்பா கணக்கு பண்றா? ஏண்டா என்கிட்ட சொல்லி இருந்தா குழந்தை பிறக்குன்னா அதுக்கு தகுந்த ஒரு ஐடியா சொல்லிருப்பேன் நானு. யோசனை நல்ல யோசனை. என்ன தப்பா எடுக்காதமா? நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லி பேரு போல எடுத்துருமா பெரும்பலத்துல. அப்படியா? நீதாயா பெரிய மனுஷன். என்ன எனது பெருமை நீ பார்க்க முடியாது. சபைக்கு வந்த உடனே குழந்தை இல்லன்னு ஒரு தாய் அழுதா, அத கேட்டு நீ யோசனை சொல்ற பாரு. யோசனை சொல்றேன். அதுதான் இருக்கணும். எங்க அக்கா ஒண்ணு இருந்துமா. உன் அக்கா நல்லா இருக்காங்களா? கட்டி கொடுத்து 9 வருஷம் ஆச்சு. 9 வருடம் குழந்தை கிடையாது. ஐயோ ஆமாண்ணா. என்னை போலவேவா? ஐயோ உன்னோட மோசமாகுது. என்னை விட 9 வருஷமா ஆச்சு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லை. ஏன்பா? சூப்பர் ஃபிகர். ஏண்டா வெற்றிக்கார் சொல்லும் அளவுக்கா இருக்கிறது? அருமையான குழந்தைமா கட்டி கொடுத்தான். 9 வருஷமா குழந்தை கிடையாது. 9 வருடம் போயிது போனா போதுமா? எங்க மாமா ஒரு குவார்டர் உள்ள தள்ளுறான். ஐயோ குவார்டர் தள்ளி போது ஏறுதுமே அவன் பண்றான் பாரு ஒரு அட்டகாசம். என்னடா பண்றான்? ஏய் யாரியாவா? டேய் ஓடி போத்த உங்க அம்மா ஓடி. யாரே? யாரு உங்க வீட்டுக்கு போறா? பேசலாமா? எங்க அக்கா கேக்குறாமாடா. ஓ உன் அக்காவையா? ஐயோ தெய்வமே நான் ஒண்ணு போய் சொல்றேன். சரிப்பா சரி. எங்க அக்கா கேக்குறான். அடி கோத போடி உங்க அம்மா ஓடி. டேய் பெரியவனாச்சு அடிக்க கூடாதுன்னு பார்த்தா கேக்குறாமாடா. அங்க கேக்குறானா உன் அக்காவை அப்படி கை காட்டு. அப்படி கை காட்டி ஊரா கிட்ட ஓட வரதுக்கா? அப்போ சொல்ற மாதிரி மாட்டியமா? ஊரா கிட்ட வாங்க பையன் இருக்குது என்கிட்ட வாங்குறியா? ஓ
எங்க அக்கா அடி வாங்க தாங்க முடியல. அடி வாங்க தாங்க முடியல. ஒரு ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு. ஏன்டா அழுவுற? அங்க வாங்குற வந்தா தாங்க முடியல. குழந்தையே இல்ல. ஆமா. கனவுல அடிக்கிறான். அவ பாவம் என்ன பண்ணுவா? வாங்கி என்னத்துக்கு நமக்கு? எதுக்கு? ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு. உன் வீட்டுக்கு வந்தாலே நீ என்ன சொன்ன? நான் வெளியே நின்னுந்தேன். என்னக்கா நடந்தது ஏங்க ஆயிரம்னு கேட்டேன். எல்லாத்தையும் சொல்லிருப்பாளடா. ஐயோ அங்க அவங்க மாமா என்னடா பண்ணானோ அவங்க வீட்டுக்காரரு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுது. மொத்தத்தையும் சொல்லிட்டா. சொல்லுது பாரு. இந்த சொல்லினாச்சா இந்த எதிர்விட்டு ஏங்க அப்புறம் உட்காந்து கம்முன்னு போய்தான். ஏன் அவனுக்கு என்னாச்சு? நாங்க பேசிக்கிட்டு கேட்டுனா எதிர் வீட்டுக்காரே காது பட பேசிருந்தா கேட்கதான்டா செய்வா. கேட்டு இருந்தா டேய் முதல்ல உங்க அக்கா போய் சாப்பிட சொல்ற போயிருந்தான். சரி நீ போய் சாப்பிட்டு படுக்க போக நினைச்சிட்டேன். சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். என்ன கூப்பிட்டான்? உன்னாச்சு உக்காவுக்கு குழந்தை இல்லைனாக்கா நீ கவலைப்படாத. கவலைப்படாதே. திருவண்ணாமலை ஒரு சாமியார் இருக்கிறாரு. சாமியார் அந்த சாமியார் இட்டுமா எங்க ஒக்கால விட்டுனாக்கா கழிச்சு போய் விட்ட குழந்தை படுத்துரும் அப்படின்னு சொன்னா பாரு. சொன்ன உடனே ராத்திரி புள்ள சத்தியமா எனக்கு தூக்கமே கிடையாதுமா. எப்படிடா வரும்? பெரு படுக்கிற எப்ப போய் ஓடி பாக்குறேன். அக்காக்கு நல்லது நடக்கமாச்சே. 4:30 மணிலாம் பஸ் ஏறணும் பாரு. 4:30 மணிக்கு எங்க எல்லாம் பத்திரம் போயிட்டேன். இவ்வளவு சீக்கிரமா என்ன வம்பாக்குது? குழந்தை இல்லையா அக்காவுக்கு? போய் சாமியார பாத்தியா? போய்மா எங்க அக்கா வீட்டுமா சாமியார்ட விட்டுமா. டேய் கை எங்க வருது? இல்லமா அங்க சாமியார் போய் சாமியார் கிட்ட விட்டேன். சாமியார் இட்டுமா விட்டா அப்படி கை அடக்கும். கை வெட்டிடுவேன். நான் எது விட்டுனா விட்டுட்டு என்ன பண்ண தெரியுமா? ஒரு பக்கமா வந்து உட்காந்துமா நானு. ஏண்டா அறிவு இருக்கா? கூட இருந்து என்ன கேக்குறாங்களோ ஏது கேக்குறாங்களோ வாங்கி வந்து கொடுக்காம ஓரமா உட்காருடா. அவர் என்ன கேக்குறாங்க வாங்கி கொடுக்க சொன்னா ஒரு பக்கம் உட்கார்ந்து. ஒரு ஓரமா. சரி சாமியார் என்ன பண்ண தெரியுமா? சாமியார் என்ன பண்ணாரு? ஏய் ஹரமா டேய் என்னது கத்துற? என்ன அதுமா சாமியார்? உன்னை கேக்குறீ கேக்குறீ என்ன சாமியார் என்ன ஒக்காவுக்கு குழந்தை பிறக்கணும்னாக்கா குழந்தை பிறக்கணும்னா நீ இங்க இருக்காத. ஏன்பா? நீ முதல்ல வீட்டுக்கு போ. ஏன்? நீ போனதா பாருங்க குழந்தை. சரி அதாவது இருக்கும். என்ன நடக்க போதே தெரியாது நமக்கு. நமக்கு தேவை என்ன? குழந்தை. அதேதான். கரெக்டா சொன்ன பாருமா நீ. குழந்தை இல்ல குழந்தை. பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டே ஒரு வாரம் பொத்து வந்துமா எங்க அக்கா. ஒரு வாரம் கழிச்சு தான் வந்தா. வந்தது. அந்த சாமியார் ஒரு தேங்காய் ஒண்ணு மந்திச்சு கொடுத்தாரு. ஒரு தேங்காய்? தேங்காய் மந்திச்சு கொடுத்துறான். கொடுத்தாரு. அந்த மந்திச்சு கொடுத்த தேங்காயை அந்த ஓட்டோட அப்படியே மென்னு சாப்பிடணுமா. ஏய் நான் என்ன கேக்குற பைத்தியம் நினைக்கிறியா? நான் சொல்றேன் நான் பைத்தியமா? அட பைத்தியக்காரா. உண்மையா நடந்துமா? ஒரு தேங்காவை உடைச்சாவே அது முத்தி போயிருந்தா சாப்பிட தோணாது. தோணாது. இதுல தோலோட ஓட்டோட. அப்ப எங்க மாமா எந்த அளவுக்கு உதவ வாங்கிட்டாங்க எங்க அக்கா அது மொன்னு சாப்பிடுச்சு. கால கொடுமை சாப்பிட்டாளா? சாப்பிடுச்சு. டேய் மந்திர வாங்குனா அக்கா வாங்குனால. அக்காடா பாரு சாப்பிட்டாளா? சாப்பிடுச்சு. 10 மாசம் ஆச்சுமா. 10 மாசம் ஆச்சு. ஐயா ஐயா ஏமா நீ என்னடா சொல்லு? என்னப்பா? 2 புள்ள பத்த போச்சுமா. ஐயோ என்ன போனது ஒரே குழந்தை கிடைச்சது 2 குழந்தையா? 2 புள்ள பத்த போச்சு. இத விட வேற என்னடா சந்தோஷம் வேணும்? ஐயா இது பாரு 2 புள்ள பொந்தது பாரு. 2 குழந்தை. அள்ளி இழுந்துனா ஓன் சாப்பாடே படுத்துறானே. ஏண்டா அவ்வளவு சந்தோஷம். என்னமா சந்தோஷம் வந்தாக்கா வேலை வங்காயத்துல வாங்கடா போய்யா. சரி சாப்பிட்டுடா. சந்தோஷத்தை கோயில் போய் போய் 2 புள்ள கூட. சந்தோஷமா படுத்துறாங்க ஐயா. இங்கே சந்தோஷமா? ஐயா ஐயா அங்கேயே கிடக்குறே. அங்கேயே கிடக்குற பாரு. சரிப்பா குழந்தை எல்லாம் நல்லா இருக்கா? அரி மேரனாமா கோயிந்தா நல்லா இருக்கறானுங்க. ஒரு குறையும் இல்லையே. ஒரு குறையும் கிடையாது. தாய் வீட்டு கூட்டு போய் காட்டின மாதிரி அங்க மாமியார் வீட்டு கூட்டு போய் காட்டினியே? இல்லம்மா. ஏன்பா? இங்க தான் இருக்குது கோயிந்தா. ஏன் இங்கே இருக்கணும்? இருமா ஒரு 2 மாசம் ஆச்சுமா. 2 மாசம் ஆச்சு. இங்க தான் இருக்குது. சரி. நான் அக்கத்து வீட்டு பக்கத்து வீட்ல வந்து பாக்குறாங்க கோயிந்தியே. பார்த்தாங்க. நான் கோயிந்தல இருந்தால 2 புள்ள வந்து போச்சே. ஆமாடா. அப்படி பாக்குறாங்க. விசாரிப்பாங்க. விசாரிச்சாங்களா? அது விசாரிச்சாங்களா? என்னன்னு? அதுல ஒரு பொம்பளை சொல்லுது. என்னன்னு? இந்த குழந்தை யார் மாதிரி இருக்குது பாருன்னு சொன்னாங்க. தாய் மாமா மாதிரியோ? இல்ல. பாட்ட மாதிரியோ? இல்ல ஆயா மாதிரியோ? அத்தை? சித்தி? ஐயா. சித்தப்பா? சே கிடையாது. அம்மா? அட அப்பா? கேடு கட்ட நீ? நோ நோ நோ. ஏண்டா யார் மாதிரியுமே இல்லனா அந்த குழந்தை எப்படிதான் இருந்தது? அந்த சாமியார் மாதிரி ஏக்கிட்டு வரட்டும். சாமியார் கிட்ட எது கூட்டின்னு போனே? கோயில் போறதுக்கு. விவரமா சொல்லுடா. கோயில் போறதுக்கு கூட்டல. மந்திரிச்சு தேங்காய் தானே கொடுத்தாரு. தேங்காய் கொடுத்தாரு. குழந்தை எப்படி ஐயோ இருக்கு? தேங்காய் கொடுத்தது மட்டும் தெரியுமா? சரி. அவன் வேற என்ன பண்ணனும் யாவன் பார்த்தான். அட பாடுபாவி. எனக்கு அந்த வீட்டு வந்தானா? சரி. அங்க பாத்துட்டு இருந்தானே. இங்கேயே தான் இருக்கறாளா என்னமா? ரெட்ட புள்ள பத்து போச்சுமா. ஏய் ரெட்ட புள்ள கதைய சொல்லாதே. குழந்தை இங்க இருக்குதா எங்க இருக்குது? கேளுமா. கொரி கேட்டோமா. உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. ஆமா.
சாமியார் மாதிரி சொல்றது உனக்கு கோவம் வருது. ஆமாப்பா. எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டம் தான். ஐயோ. ஆனா அந்த 2 குழந்தையில ஒண்ணு நான் தூக்கினேன். சரி. ஒண்ணு என் காக்கா தூக்கிச்சு. நேரா எங்க மாமா வீட்டுக்கு போறோம். அங்க வீட்டுக்கு போனா அங்க போய் விட்டதுமே எங்க மாமா என்ன கேள்வி கேட்டானா தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை கேட்கல மாமா. சந்தேகம் வரலையா? ஐயா உனக்கு வந்து அந்த கோவம் இதுல ஒரு கால் மாத்திரம் கூட கிடையாதுங்க. ஆட துப்பு கேட்ட நாயே. பயிர் வச்சுட்டு எவனா தான் நமக்கு என்ன வெள்ளாம வந்து கூட சேர்ந்துச்சா? அப்பானு கூப்பிட பிள்ளைக்குதா சந்தோஷமா குடும்பம் போ. ஆட பைத்தியக்காரா, இதுவாடா ஒரு அழகு. நாளை பின்ன அந்த குழந்தை போச்சுன்னா அந்த குழந்தைய தாண்டா ஏசுவாங்க. அது அப்புறம் இந்த சாமியார் இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காசு சொல்லிக்கிறிய அம்மாவும் குழந்தைலன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால எனக்கு வேணாம் சாமி. அதுதான் சொன்னேன். அந்த சாமியாரும் வேணாம். நீ குழந்தை அப்படி அந்த குழந்தை வருகையோ எனக்கு வேணாம். குழந்தை ரொம்ப தவந்தல பண்ற. அந்த ஆண்ட மனசு கேக்குறமா ஊட சாப்பிட்டுட்டு. ஐயோ நீ சாப்பிட்டது நெஞ்சோட வெச்சுக்கோ. தெய்வமே நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. தெய்வமே நல்லா இரு. நன்றி சொல்வேன் தெய்வமே. நம்ம சாமியார் எல்லாம் போவே தேவல. வேணாம்ப்பா. ஆதிலே சாமியார் டேய் போடா. ஏண்டா எல்லாம் அந்த கோழி சாமியார் தானே? எல்லாமே வந்தமா. இதெல்லாம் வேண்டாம்டா. சாமியாரே 5 பேர் ஜெயில்ல மகறப்போ. நானும் சரி என் கணவரும் சரி நாட்டு மக்களுக்கும் யாருக்கும் ஒரு தீங்கு செய்யல. அந்த ஆண்டவனே கண்டிப்பா எங்களுக்கு ஒரு குழந்தை தருவான்டா. அது வர பொறுமையா இருக்கும். இன்னொரு விஷயமே இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ சென்று என் தங்க இருக்கா அவளை அழைச்சிட்டு வரியா?